ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டோட ப்ரைஸிங்கில் ஒரு டிசைர் கொடுக்குறோம். 460 தான் பட்ஜெட் கோட் பண்ணியிருக்குங்க. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸு. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனரில். வெஹிக்கிள் வந்து ஒரே ஓனரு பார்த்தீங்கன்னா வெறும் 3,40,000ங்க. இதுக்குமே வந்து தாராளமாக 3 வருஷம் 4 வருஷம் மட்டும் லோனும் பண்ணி தரலாமுங்க. இட்டியாஸ் ஜிடிங்க 2013 மாடல் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஒரே ஓனருங்க. ஸோ இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல் ஸ்கார்பியோவில் விஎல்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 12 இதோட ஓனர்ஷிப், இது டீசல் வெஹிக்கிள். இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா இவங்களோட கிளைண்ட்டோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,90,000 கேட்டிருக்காரு. டேரக்ட் கிளைண்ட்டோடது. ஆக்சுவலாக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ்ரா ஆப்ஷனல் வேரியண்ட்டுங்க. இதுதான் வந்து டாப் மோஸ்ட் எண்டு. 2021 டீசலில் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் HTK ப்ளஸ் வேரியண்ட்டுங்க. 1.5 லிட்டரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 6 கியர் பாக்ஸுங்க. 2020 மாடலில் டீசலில் இனோவா பார்த்தீங்கன்னா 2011 மாடலுங்க. 2.5 லிட்டர் டீங்க. பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? சூப்பராக இருக்கும். நாங்களும் எப்பயும் போலவே. வெரி குட். எல்லாத்துக்கும் பொங்கல் விஷஸ் என்னோட பர்சனலாகவும் எங்கள் டீம் சார்பாகவும். நம்ம காசு லொக்கேஷன்லேருந்தே போயிடுவோம். ஆமாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் வடவள்ளிங்கிற ஒரு ஏரியாவில், ரொம்ப மேசிவான ஏரியா, மருதமலை போகிற ரோடு. அதிலிருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸில் நம்ம ரோட் பேஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷோரூம் ரைட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கு. 120 கார்ஸோட ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டாக்ஸு ப்ளஸ் ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸோடு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஷோரூம்ஸை மறுபடியும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி, முதல் வந்து 35 சென்ட்ஸாக இருந்தது, இப்போ 41 சென்ட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம். நான் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தான், நம்ம வியூவர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு தான், உங்களுக்காக தான் நாங்கள் மேசிவாக கலெக்ஷன்ஸை மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வரணும், வந்து விசிட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கான அஃபோர்டபுளான ப்ரைஸில், அதுவும் ஒரு நியூ காரோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட ஓல்டு கார் நீங்கள் பை பண்ண போகிறீங்க. இட்ஸ் அ நியூ ஃபேமிலி மெம்பர் ஃபார் யூ. எங்களோட கிஃப்ட்டு அதுதான். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி மெம்பர் நாங்கள் ஒன்று கொடுக்குறோம். அதுவும் வந்துட்டு ரீசனபிளான காஸ்ட்டில், ப்ளஸ் வந்துட்டு நல்ல ஆம்பியன்ஸு, ப்ளஸ் வந்துட்டு நியூ காரோட ஃபீல்டில் கொடுக்குறோம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு மேக்ஸிமம் லோன் ஜஸ்ட்டு வந்து 2 hours அப்ரூவலு, 24 hours டெலிவரி. அதாவது உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு எல்லா நாளுமே வருஷம் பூரா 365 டேஸும் இங்கே ஒர்க் இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்கிங்கில் இருக்கும். இனிஷியல் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் 20,000 30,000 50,000 தட் டசன் அ மேட்டர். உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா 95% மட்டும் லோன் பண்ணி தரோம். அந்த ப்ரொஃபைலையுமே நாங்கள் போட்டு ரொம்ப உங்களெல்லாம் நாங்கள் கசக்கலை. பிகாஸ் உங்ககிட்ட ஓன் ஹவுஸ் இல்லையா, பரவாயில்ல. ஓன் ஹவுஸ் கேரண்டியர் கேட்குறாங்களா, அதுவும் இல்லையா, பரவாயில்ல. ஓன் ஹவுஸ் வேண்டாம், ஓன் ஹவுஸ் கேரண்டியர் வேண்டாம், உங்ககிட்ட வந்துட்டு சேலரி ப்ரூஃப் இல்லை, பரவாயில்ல. உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே வச்சு, உங்கள் டிரான்சாக்ஷன் மட்டுமே வச்சு நாங்கள் லோன் பண்ணி தரோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, என்கிட்ட ஐடி இல்லை, ஜிஎஸ்டி இல்லை, அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் இன்னும் எடுக்கலையா, பரவாயில்ல. உங்களோட பிஸ்னஸை பேஸ் பண்ணியும் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணியுமே நாங்கள் லோனாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கா? இது வரைக்கும் நான் லோனே போனது கிடையாது, இதுதான் லைஃப் டைம்லேயே ஃபஸ்ட்டு நான் லோன் எடுக்கிறேன், எனக்கு லோன் எலிஜிபிள் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா? எங்கள் டீம் இருக்கோங்க, அவங்களுக்கும் நாங்கள் பண்ணித்தரோம். அவங்க பேர் -1 ப்ரொஃபைலு. நீங்கள் இது வரைக்கும் லோனே போனது இல்லையா, தாராளமாக பண்ணித்தரோம். 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு லோன் டிஃபால்ட் ஆகிருக்கு, நான் அப்போ கட்டாமல் விட்டுருந்தேன், ஒரு செக் 2 செக் பவுன்ஸ் ஆகிருக்கு, சிபில் டிஃபால்ட், அந்த டைமில் வந்துட்டு எனக்கு சிவில் அஃபெக்ட் ஆகிருக்கா, பிரச்சனையே இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறதோ, 6 வருஷம் 8 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறதோ நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த 6 இயர்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு லோன் பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணியிருந்தாலோ, இல்லை லோனே எடுக்கலினாலுமே உங்களை வந்துட்டு பூஸ்ட் பண்ணி நாங்கள் லோன் பண்ணி தரோம். ஸோ நீங்கள் லைவ் விசிட் பண்ணுங்கள். பிகாஸ் எல்லாத்துக்கும் கார் வேணும். இன்றைக்கி வந்து எல்லாருனாலையும் நியூ கார் வாங்க முடியறதில்ல. எல்லா கிளைண்ட்டுக்கும் ஓல்டு காரும் முதல் கொண்டு நியூ கார் கண்டிஷனுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி சினாரியோஸ் கிரியேட் பண்ணணும், சாட்டின் கிளாத் ரிமூவ் பண்ணணும், இந்த அளவுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்துட்டு முழுக்க மனசில் வச்சு நாங்கள் இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம காசு கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. டியாகோங்க, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரே ஓனர், வெறும் 37,000 கிலோமீட்டருங்க. கிடைக்காது, ரொம்ப டிமாண்டுங்க. வெறும் 37,000 கிலோமீட்டர் வந்துட்டு 2019 அப்படின்னா 5 வருஷத்துல 4 வருஷத்துலேயே ஜஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் 8,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கிறாங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரலாக, கீ ரிமோட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வருது. ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் இருந்து எல்லாமே இருக்குது. வண்டி எக்ஸலண்ட்டாகவும் இருக்குது, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனாகவும் இருக்குது, ஒயிட் கலர் சிங்கிள் ஓனராகவும் இருக்குது. வெஹிக்கிளோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 480 தான் கேட்குறோம். 90 to 95% லோன் வாங்கி தரோம். 5 வருஷம் மட்டும் லோன் வாங்கி தரோம். ப்ரைஸிங் வந்துட்டு
நீங்கள் இனிஷியல் வந்துட்டு நீங்கள் ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 50 ரூபாய்க்குள்ளே இருந்தாலே போதுமானது. தாராளமாக லோன் பண்ணி தரோம். 30, 40, 50 டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரொஃபைல் வந்து பேஸ் பண்ணி நாங்கள் இனிஷியலாக வச்சு அது லோன் வாங்கி தரோம். பிரியோ பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க. வெஹிக்கிள் வந்து ஒரே ஓனரு, 80,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, ஒயிட் கலரு. இன்டீரியர்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. சீட் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே ஸ்டிச்சட் ஃபேப்ரிக் சூப்பராக போட்டிருக்காங்க. வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வேரியன்ட்டு, பெட்ரோலு, வெறும் 80,000 தான் ஓடி இருக்கு. வெஹிக்கிள் ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,40,000ங்க. இதுக்குமே வந்து தாராளமாக 3 வருஷம் 4 வருஷம் மட்டும் லோனும் பண்ணி தரலாமுங்க. உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 80 to 90% தாராளமாக பண்ணி தரலாம் லோனு. உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாயிலிருந்து 60,000 இனிஷியல் இருந்தாலே போதுமானது. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 2014 மாடல் ZDIங்க. இட்ஸ் அ டாப் எண்டு. ஸோ உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக் இதெல்லாம் போக ஏர் பேக்கு, ஏபிஎஸ் பிரேக்கிங், அலாய் வீல்ஸு, சைடு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆட்டோ ஓப்பன், ஆட்டோ க்ளோஸு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வைஸ் எல்லாமே வந்துடும். ORVM இண்டிகேட்டர்ஸும் வந்துடும். இட்ஸ் அ பிளாக் கலருங்க. எடிஷன் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து அது ரியர் ஸ்பாய்லர்ஸ்லேருந்து ரூஃப் ஸ்பாய்லர்ஸ்லேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. இட்ஸ் அன் டாப் எண்டுங்கிறனால அலாய் வீலு ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்யூஸ்டு டயர்ஸுங்க. எல்லாமே பிராண்ட் நியூ டயர்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. இட் கம்ஸ் வித் ஃபாக் லேம்ப்ஸு அண்ட் இட்ஸ் அ ஃபேஸ் லிஃப்டட் எடிஷனுங்க. 2014 அப்படிங்கிறனால சிங்கிள் ஓனர், வெறும் 99,000 ஓடி இருக்குது. அதாவது 1 lakh ஓடி இருக்குது. செப்டம்பர் மட்டும் இன்சூரன்ஸும் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் கேட்குதுங்க. 5.5 lakhs தான் கேட்குது. இனிஷியலுமே வந்துட்டு ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 50 to 70,000 இருந்தால் போதுமானதுங்க. இட்டியாஸ் GDங்க. 2013 மாடல், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஒரே ஓனருங்க. வெஹிக்கிள் எக்ஸலண்ட்டாக இருக்குது. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள், 4641. வெஹிக்கிள் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இட்ஸ் அன் ஐஸ் ப்ளூ எடிஷனுங்க. ஸோ 2013 டீசலில் வெறும் 1 lakh கிலோமீட்டர் ஓடுனது. இட்டியாஸ் பொறுத்த வரைக்கும் 1 lakhங்கிறது ரொம்ப 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 மைலேஜ் வந்துட்டு பெஸ்ட் மைலேஜ் தான். ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2013க்கு வெறும் 1 lakh ஓடின இட்டியாஸ் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு 5,15,000 நம்ம கொடுக்குறோமுங்க. ப்ளஸ் வந்துட்டு இது ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக்கு ப்ளஸ் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்துட்டு அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. ப்ளஸ் ரிவர்ஸ் கேமும் அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. 5,15,000 கோட் பண்ணியிருக்குதுங்க. இதுக்கு வந்து பேங்கிங் லோனும் எலிஜிபிலிட்டி இருக்குங்க. ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா மேக்ஸிமம் ஃபண்டு வாங்கி கொடுக்கலாங்க. ஒரு BMW 525D கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. அதுவும் வந்து ஒரு சிங்கிள் ஓனரில் வெறும் 8 லட்ச ரூபா பட்ஜெட்டில் கொடுக்க முடியுமா? அது நம்மளால் மட்டும்தான் பாசிபிளுங்க. ஒரு ப்ரீமியம் கார் எடுக்கிறீங்க, ப்ளஸ் வந்துட்டு அதுக்கு சன்ரூஃப் இருக்குது. சன்ரூஃப் மாடலில் ப்ரீமியம் காரில் டாப் எண்ட் மாடலில் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரே ஓனரு 79,000 தான் ஓடி இருக்குது. பார்த்தீங்கன்னா 2007 மாடலுங்க. FC பேப்பர்ஸ் லைவில் இருக்குது. சிங்கிள் ஓனர் டீசலுக்கு 79,000 தான் ஓடி இருக்குது. வெறும் 8,25,000 தான் கேட்குதுங்க. சன்ரூஃபோட வந்துடுது வெஹிக்கிள். ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட்டான காரு, மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. வெறும் 1,85,000 ரூபாய்க்கு ஒரு சாண்ட்ரோ காருங்க. இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா XO வேரியண்ட்டுங்கிறனால சொல்ல போகிற ஃபீச்சர்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நீங்களே அமேஸ் ஆயிடுவீங்க. பிகாஸ் வந்து இட்ஸ் அ டாப் அண்ட் வேரியண்ட்டு. எல்லாமே அலாய் வீல்ஸு ப்ளஸ் டிஸ்க் பிரேக்கு, ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு ப்ளஸ் வந்து 4 பவர் விண்டோஸு, ஸ்டிச்சுடு ஃபேப்ரிக்ஸு ப்ளஸ் வந்து வண்டியோட பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம உடம்பு தெரியற அளவுக்கு இருக்குது. நம்மளோட நிழல் தெரியற அளவுக்கு இருக்குது. அந்தளவுக்கு குவாலிட்டியான பாடிங்க. இன்டீரியர் வந்து பாருங்கள், அதோட ஸ்டிச்சுடு ஃபேப்ரிக்ஸ்லேருந்து இன்டீரியர்லேருந்து எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு 15-17 வருஷம் யூஸ் பண்ண வண்டி மாதிரியே தெரில. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான பீஸு. இதுலேயும் 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, டிவைஸு, செட்டு, மியூசிக் பிளேயருங்கிறது வந்துட்டு இத்தனை ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இட்ஸ் 2006 மாடலுங்க. 2 ஓனருங்க. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 1 lakh தான் ஓடி இருக்குது. கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 1,09,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வெஹிக்கிளோட விலை 1,85,000 மட்டுமே. ஸோ ஜென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 1,25,000 ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு இப்போ தான் ட்ரைவ் பண்ணுறீங்க, பழகுறீங்க, லைஃப் டைமில் ஃபஸ்ட் டைம் கார் எடுக்கிறீங்க, ஓட்டி பழகுறீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான காருங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. கிரே கலரு. இது பிளாக் கலர் கிடையாது, கிரே கலரு. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோவிலிருந்து எல்லாமே வருது. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வெறும் 1,01,400,000 ரூபா பட்ஜெட்டில் பவர் விண்டோஸு, இந்த மாதிரி பீச் கலர் இன்டீரியரு, ஃபேப்ரிக், ஸ்டிச்சு ஃபேப்ரிக்ஸ், இந்த மாதிரி போட்டு குவாலிட்டியான காரு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. 2005 மாடலு, பெட்ரோல் செக்மெண்ட்டு, 3 ஓனரு, 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வெறும் 1,25,000 ரூபா தான் கேட்குதுங்க. ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸும் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு ஆல்டோ K10 VXi. ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2015லேருந்து ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கிலோமீட்டர் 2015க்கு இது கம்மி தான். 77 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3,10,000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸட் கிடையாது, டேரெக்டாக வாங்க. இதுலேருந்து பெஸ்ட்டாக என்ன நெகோசியேஷன் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800. ஸோ இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர் தான். இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். ஆல்டோ 800லேயே பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு. ஸோ எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் தான், சிங்கிள் ஒரே ஓனர் தான். TN47 கரூர் ரிஜிஸ்ட்ரேஷனு. ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கோட் பண்ணுற விலை 3,10,000 கோட் பண்ணுறோம். ஸோ இது ஃபிக்ஸட் கிடையாது, நேரில் வாங்க நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்விஃப்ட் ZXi. ஸோ ZXiனா இது ஒரு டாப் எண்ட் மாடல் ஸ்விஃப்ட்டில். ஸோ இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2013 மாடல். இதுக்கு 2013லேருந்து ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கிலோமீட்டர் 13க்கு இது கிலோமீட்டர் கம்மி தான். வெறும் பார்த்தீங்கன்னா இதில் 64,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. ஸோ இது இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா May 25 வரைக்கும் இதில் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 450 சொல்கிறாங்க. 4,50,000 ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, டேரெக்டாக வாங்க நேரில் வந்து நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் கம்மி தான். 2013க்கு 64 கிலோமீட்டர் அப்படின்றது கண்டிப்பாக கம்மின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்துட்டு 4,50,000 ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா போலோ ஹைலைன். இது ஒரு பர்ஃபார்மன்ஸோட காருன்னு சொல்லலாம். ஸோ Volkswagenலேயே பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் மார்க்கெட்டில் நிற்காம ஒரு வண்டி போகுது, கஸ்டமர்ஸ் தேடி வராங்க அப்படின்னா போலோ ஹைலைன் தான். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2014ல் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, 15ல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வண்டி டீசல் வண்டி. ஸோ ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 ஓனர்ஸ். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2015க்கு இது கம்மி தான் சொல்லலாம். 88,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,60,000 கோட் பண்ணுறோம். ஸோ இது ஃபிக்ஸட் கிடையாது, டேரெக்டாக வாங்க சின்னதாக ஒரு நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துடலாம். இது போலோவில் டீசல் வண்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம i20 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் பார்க்குறோம். ஸோ இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல். ஸோ 12லேருந்து இது ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா 2 ஓனர் ஆயிருக்குதுங்க. ஸோ கிலோமீட்டர்ஸ் 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இதோட இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வரைக்கும், இந்த 2025 செப்டம்பர் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3,40,000 கோட் பண்ணுறோம். ஸோ இது ஃபிக்ஸட் கிடையாது, நேரில் வாங்க நெகோசியேஷன் பெட்டராக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாண்ட்ரோ ஆட்டோமேட்டிக் கார் பார்க்க போகிறோம். ஸோ இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல் சிங்கிள் ஓனர் தான், பெட்ரோல் இன்ஜினு. கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 82,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து 4,90,000 சொல்கிறாங்க. இது வந்து ஃபிக்ஸட் கிடையாது, டேரெக்டாக வாங்க நெகோசியேஷன் பண்ணி பெட்டராக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதோட நம்பர் கோயம்புத்தூர் நம்பர் தான், TN37 தான். ஸோ லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வென்டோ ஹைலைன் பார்க்க போகிறோம். ஸோ ஹைலைன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடல், பெட்ரோல் இன்ஜின். ஓனர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓனர். ஸோ இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் தான் இதில் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ 2011க்கு இந்த கிலோமீட்டர் கம்மி தான், 1,13,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000 கோட் பண்ணுறோம். இது ஃபிக்ஸட் கிடையாது, டேரெக்டாக வாங்க நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதில் அலாய் வீல் வரும் வித் ABS. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏர் பேக்கும் வந்துடும். என்ன தம்பி, பெரியவங்களுக்குலாம் வந்துட்டு தனியாக ஒரு ஷெட்டே கொடுத்தாச்சு போல இருக்கு. ஆமாங்கண்ணா, பெரியவங்களுக்குலாம் தனியாக செட்டே, அவங்களுக்கு 7 சீட்டர் மட்டும்தான் இங்கே நிற்கிற மாதிரி ஒரு செட்டே அதுக்கு நாங்கள் இது பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரதம் தான். லாஸ்ட் டைமே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்கார்பியோங்கிறது எப்போவுமே ஒரு ரதம் தான். ஸோ ரதத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல், ஸ்கார்பியோவில் VLXன்னு சொல்லுவாங்க. ஸோ 12 இதோட ஓனர்ஷிப், இது டீசல் வெஹிக்கிள். இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 2 ஓனருங்க. ஸோ இதோட கிலோமீட்டர் 2012க்கு ஸ்கார்பியோக்கு நம்ம சொல்ல போனால் கிலோமீட்டர் கம்மி தான். ஸோ கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,42,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,65,000 கோட் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியேஷன் தான். ஆல்ரெடி நீங்கள் மார்க்கெட்லேயே நீங்கள் OLXல பார்க்கலாம், ஸோ ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் பிளேஸில் பார்க்கலாம். ஸோ அந்த ரேட்டோட 2012 ஸ்கார்பியோ ரேட்டோட நம்ம ரேட்டு இங்கே பெட்டராக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் உங்களுக்கு ஃபிக்ஸட் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக வாங்க. இந்த ப்ரைஸ்லேருந்து என்ன பெட்டராக இதுலேருந்து சின்னதாக ஒரு நெகோசியேஷன் பண்ணி கொடுக்கணுமோ அந்த பெட்டரான ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல். இதோட ஓனர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓனருங்க, 3 ஓனர் வந்து இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 கோட் பண்ணுறோம். ஸோ இதை ஒரு டெஸ்ட்டை பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் ரேட் இது ஃபிக்ஸட் கிடையாது, இதுவும் உங்களுக்கு சின்னதாக ஒரு நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எர்டிகா பார்க்குறோம். ஸோ எர்டிகா வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடல் டீசல் வண்டி. ஸோ எர்டிகாலேயே ZDI மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ZDI ஹைப்ரிட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாடலில் ஸோ இது ஓனர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓனருங்க. கிலோமீட்டர் ரொம்ப கம்மி தான், 97,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,90,000 சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது, நேரில் வாங்க நெகோசியேஷன் பெட்டராக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா போலோ ஹைலைன். ஸோ இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2015 மாடல். இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு. ஓனர்ஷிப்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான்.
ஸோ இதோட கிலோமீட்டர் 95,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 5,50,000 கோட் பண்ணுறோம். இது ஃபிக்ஸட் கிடையாது, நேரில் வாங்க நெகோசியேஷன் பெட்டராக பண்ணி கொடுத்துடலாம். இதில் அலாய் வீல்ஸ் வந்துடும் வித் ஏர் பேக்கு ஏபிஎஸ் உங்களுக்கு. இது ஹைலைன் மாடல். ஹைலைன் மாடல். இப்போ நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா சூப்பர்புங்க. ஆட்டோமேட்டிக் டீசலு, நல்லா மைலேஜ் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக் டீசலுங்கும் போது இட்ஸ் அ டாப் அண்ட் மாடலுங்க. ஸோ ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ்லேருந்து உங்களுக்கு லெதர் சீட்ஸு ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு டாப் மோஸ்ட் எண்டு அலாய் வீல்ஸு, ஏபிஎஸ்ஸு, இபிடி சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ சூப்பர்புங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, ஃபேன்சி நம்பருங்க 0909. இட்ஸ் அன் எக்ஸலண்ட்டான வெஹிக்கிள். பெரிய ஒரு இன்ஸ்டியூஷனோட ஓனர் அவங்களதுங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்கூல்லையே வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது இவங்க தேர்ட் ஓனரில் இருக்காங்க. ஆனால் சூப்பர்போட ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ரீசனபிளாக நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். வண்டி எக்ஸலண்ட்டான பாடி லைனு, ஃபுல்லாக சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறனால இட்ஸ் காலேஜ் இன்ஸ்டியூஷனுங்க. ஸோ வந்துட்டு அந்தளவுக்கு லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸே லெதர் சீட் ஃபேப்ரிக்ஸு, ஒரிஜினல் குவாலிட்டி லெதருங்க. ப்ளஸ் வந்துட்டு மோட்டரைஸ்டு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா மெமரிஸோடு இருக்குது. எல்லாமே ஃபங்க்ஷனல் டைப்புங்க. ஸோ இட் கம்ஸ் வித் சன்ரூஃபுங்க. இட்ஸ் பெரிய வந்து உங்களுக்கு ஒரு மேசிவான ஒரு ஃபீச்சரு. ஸோ உங்களோட பெஸ்ட் டீலே இதோட ப்ரைஸிங் தாங்க. 2010 மாடலுக்கு இட்ஸ் தேர்ட் ஓனருங்க. ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ளேயே சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3,90,000 தான் கேட்குது. ஒரு நல்ல சூப்பர்ப் இன்றைக்கி எடுக்கிறது ரொம்ப 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 டிமாண்டுங்க. இன்றைக்கி சூப்பர்ப் ஆகட்டும், ஜெட் ஆகட்டும், பசாட் ஆகட்டும், இதெல்லாம் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு பழைய ஷேப் நிறைய இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் கிடைக்குதா அதுனா ரொம்ப ரொம்ப ரேரு. இப்போ போட்டிருக்கிறதே பார்த்தீங்கன்னா எஹோமாங்க. நாட் ஈவன் வந்துட்டு இன்னும் 10 கிலோமீட்டர்ஸும் கூட வண்டி ஓடல. நம்மளுக்கு கொடுக்கும்போது தான் சார் வந்து போட்டு கொண்டு வந்து அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் பர்சன் வந்து நிப்பாட்டுறாங்க. ஜஸ்ட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா யொஹோமா தான் போட்டிருக்காங்க. ஏன்னா சேலுக்கும் கூட வந்துட்டு ஒரு யொஹோமா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வந்து வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஹையஸ்ட் காஸ்ட்டே யொஹோமா தான். டயர்ஸு எல்லாமே பிராண்ட் நியூ டயர்ஸு. நெக்ஸ்ட் 40,000 கிலோமீட்டர்ஸுக்கு உங்களுக்கு டயர் டென்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இட்ஸ் 3,90,000ங்கிறது செம்ம டீலுங்க, செம்ம பெஸ்ட் டீலு. மிஸ் பண்ணாமல் கிராப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ்ரா ஆப்ஷனல் வேரியண்ட்டுங்க. இதுதான் வந்து டாப் மோஸ்ட் எண்டு. 2021 டீசலில் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் சிங்கிள் ஓனரில் வெறும் 87,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. லாஸ்ட் சர்வீஸும் இப்போ தான் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு உங்களுக்கு 7,000 கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த சர்வீஸுமே இல்லைங்க. ப்ளஸ் வந்துட்டு இட்ஸ் அ ஃபுல் வேரியண்ட்டுங்க, ஃபுல் எடிஷன் அப்படிங்கிறனால இட் கம்ஸ் வித் ஆல் வீல் டிஸ்க்கு ப்ளஸ் வந்து அலாய்ஸு, அதனது ரியர் வீலும் டிஸ்க்கு ப்ளஸ் அலாய்ஸு. நியர் வந்து இட்ஸ் ஃபேஸ் லிஃப்டட் எடிஷனுங்க. 20 வந்தது ஃபேஸ் லிஃப்டட் எடிஷன். இட்ஸ் 21 மாடலுங்க. சிங்கிள் ஓனர், ரிவர்ஸ் கேமு, சென்ஸு ப்ளஸ் வந்துட்டு எல்லா ஃபீச்சர்ஸுமே வருது. பனோராமிக் சன்ரூஃப் வந்துடுது. இட்ஸ் அ ஃபுல் சைஸ் சன்ரூஃபுங்க. ரூஃப் ஃபுல்லாமே சன்ரூஃபாக தான் இருக்கும். சன்ரூஃபு வரும், 3 ரூஃபு வரும். என்ன வண்டியே காணோம், இவ்வளோ ஓப்பனாக இருக்குது. நல்ல லைட்டிங் இருக்கும், நைட் டைம் டிரைவ் பண்ணுறதுலாம் சூப்பராக இருக்கும். எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இட்ஸ் அ டாப் எண்டுங்க. அதாவது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனருங்க. வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் 85,000 கிலோமீட்டர்ஸ், 87,000 கிலோமீட்டர்ஸ் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ப்ளஸ் வந்து டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, என்டர்டைன்மெண்ட்டு, ஏர் பேக்ஸு, ஏபிஎஸ்ஸு, இபிடி சிஸ்டம்ஸு, ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ ரேஸு, இதோட ஹுண்டாயோட சிஸ்டம்ஸ், இது மாதிரி வந்துட்டு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இட்ஸ் அ கம்ப்ளீட் வந்துட்டு வண்டி வந்து அப்கிரேடட் எடிஷனு. ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் லேட்டஸ்ட் வெர்ஷனும் கூட. ஸோ கிரெட்டாவில் ஃபேஸ் லிஃப்டட் எடிஷனில் கோயம்புத்தூர் சிங்கிள் ஓனரில் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் சிங்கிள் ஓனர் 21 மாடலு ஜஸ்ட் வந்து 13,50,000 தான் கேட்குதுங்க. எல்லாத்தோட மார்க்கெட் ப்ரைஸையும் அனலைஸ் பண்ணி டீப் டீவியேஷன் பண்ணி போட்டிருக்கோம். கிளைண்ட்டுக்கிட்ட இன்னும் நெகோஷியேஷனும் பேசிக்கலாம். இட்ஸ் எக்ஸலண்ட் வெஹிக்கிள். ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இட்ஸ் எ கிரே கலருங்க, எலிஃபென்ட் கிரே கலர். பக்கத்துலேயே தம்பி இருக்காரு. அவரோட தம்பி பார்த்தீங்கன்னா வென்யூங்க. 2021 மாடலில் வெறும் பெட்ரோலு 33,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கிறாரு. வெறும் 8,4 லட்ச ரூபா தான் கேட்குதுங்க. 8,25,000 ரூபா தான் கேட்குது. வண்டி வந்து எஸ் வேரியண்ட்டுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் TN64 மதுரை. ஆமாங்க, மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இனிஷியல் பேஸ் பண்ணி லோனும் வாங்கிக்கலாங்க. மேக்ஸிமம் லோன் வந்து 90% மட்டும் வாங்கி தரலாம். இவங்க வந்து கியா செல்டாஸுங்க, STK ப்ளஸ் வேரியண்ட்டுங்க, 1.5 லிட்டரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 கியர் பாக்ஸுங்க. 2020 மாடலில் டீசலில். ஆனால் ஒரே ஃபேமிலியில் 2 ஓனர் மாதிரி இருக்குது. ஃபாதர் அண்ட் மதருங்க, ஃபாதர் டு சன்னுங்க. ஸோ செகண்ட் ஓனர் ஆகிருக்கு. இருந்தாலும் 60,000 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு, அதுக்கான டீவியேஷனும் கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் இது வெஹிக்கிளோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1350 ப்ளஸ் வரும். ஆனால் 9,50,000 தான் போட்டிருக்கோம். இட்ஸ் அ நெகோஷியபிள் டூ. இது ஃபேன்சி நம்பர் தான். திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் 0040. அண்ட் இட்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஏர் பேக், ஏபிஎஸ், இன்டிகிரேட்டட் டிவைஸ், இந்த மாதிரி வந்து நியர் டு த டாப் எண்ட் மாடலுங்க.
ஒரு ஷேப் கம்மியாகும் டாப் அண்ட்க்கு. மற்றபடி வந்து டிவியேஷன் ப்ரைஸிங் வைஸ் வந்துட்டு எக்ஸலண்ட்டான ப்ரைஸ் வித் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸோடு வந்துடும். ஸோ கொடியாக் பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க, ஆட்டோமேட்டிக் டீசலு. ஸோ ஆட்டோமேட்டிக் டீசலெல்லாம் நிறைய இப்போ வந்துட்டுருக்கு, நிறைய பேர் கேட்குறீங்க. நல்லா மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இட்ஸ் அ 7 சீட்டர் வெஹிக்கிளுங்க. ஒரு லக்ஸரியான ஒரு 7 சீட்டருக்கு வேண்டி நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரு ப்ளஸ் வந்து கிரே கலரு. வண்டி எக்ஸலண்ட்டான பாடி லைனு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இட்ஸ் வந்து டாப் மோஸ்ட் எண்ட் அப்படிங்கிறனால எல்லா ஃபீச்சர்ஸும் கம்ப்ளீட்டடாக இருக்குது. அலாய்ஸ் ஆகட்டும், சைட் மிரர் வந்து ORVM எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சன்ரூஃப் வித் பேனரோமிக். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3rd row சீட்ஸும் வந்துடும். ப்ளஸ் வந்து ரியர் வைப்பர், டிஃபாகரு, ரியர் சென்சார் ப்ளஸ் கேம்ஸு எல்லாமே வந்துருமுங்க. யூ கேன் ஃபீல் த ஃப்ளைட்டுங்க. ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். வித் பேனரோமிக், சன் அண்ட் மூன் ரூஃபோட இருக்குது பாருங்கள். ஃபுல் வியூ ஓப்பனுங்க. ப்ளஸ் வந்துட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசிஸோடு வருது. இதோட ஃப்ரண்ட் டேஷ்போர்டும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லக்ஸரி அண்ட் இதாக கம்ஃபர்ட் இருக்குது பாருங்கள். இந்த சன்ஸ்க்ரீன் மேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட டிஃபால்ட்டாகவே வந்துருங்க, கன்சீல் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு க்ரூம் லைட்ஸ் எல்லாம் வரும் இதில். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே கொஞ்சம் உங்களுக்கு லக்ஸரி வெஹிக்கல்ஸ் மாதிரி மெமரிஸு ப்ளஸ் எலக்ட்ரானிக்கு வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் வந்துடுது. எல்லாமே எலக்ட்ரானைஸ்டு வித் 6 ஏர் பேக்ஸோடு வந்துருங்க. சீட் ஏர் பேக்ஸ்லேருந்து எல்லாமே வந்துடுது. கன்சீல் லெதர் சீட்டுங்க, எல்லாம் ஸ்டிச்சு ஃபேப்ரிக்ஸ் வித் லெதர் சீட்ஸுங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஷோரூம் ப்ரைஸ் வந்து 35 lakhs பக்கம் வரும். பட் ஆனால் நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 16.65,000 தான் க்ளோட் பண்ணியிருக்கோம். வெறும் 16.5 லட்சம், ஆல்மோஸ்ட் நியர்பையாக ரவுண்டாக சொல்லணும்னா 16 லட்சம் தான் கோட் பண்ணியிருக்கோம். 16,50,000 ரூபா ஆல்மோஸ்ட் அதுதான் கோட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, ப்ராப்பர் பக்கா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. வெஹிக்கிள் வந்து எக்ஸலண்ட்டான பாடி லைனும் கூட. 90% மட்டும் லோனும் பண்ணி தரலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஸ்கோடா ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மாண்டி கொரோலா எடிஷனுங்க. உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஸோ டிமாண்ட் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷனு, ரொம்ப லிமிட்டடாக தான் லான்ச் ஆச்சு. மாண்டி கொரோலாம்பாங்க. டிஎஸ்ஐயில் இன்ஜினில் உங்களுக்கு பெட்ரோலில் வெறும் 44,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனருங்க. 44,000 கிலோமீட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கே ஒரு 10 to 12,000 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் ஓட்டியிருக்காங்க. இந்த மாண்டி கொரோலா எடிஷனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸுக்கு வந்துட்டு இந்த ஸ்கர்ட்டிங்ஸு ப்ளஸ் ரூஃப்ஸு ப்ளஸ் வந்துட்டு இதோட அலாய்ஸு ப்ளஸ் வந்து ரியர் ஸ்பாய்லர் எல்லாமே பிளாக் கோட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்பெஷல் எடிஷனோட விஷயமே. மாண்டி கொரோலாம்பாங்க. ரொம்ப லைக்கியே எடுப்பாங்க, ஏன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் 2021 மாடலில் சிங்கிள் ஓனரில் வெறும் 44,000 கிலோமீட்டரில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 990 கேட்குறாங்க கிளைண்ட்டு. இட்ஸ் நெகோஷியபிள் ரேட்டு. கிளைண்ட்டுக்கிட்டே டேரெக்டாக பேசி டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கான ஆஸ் யூஷுவல் வந்துட்டு 90%க்கான லோன் ஃபீஸிபிலிட்டிஸும் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ அனதர் மாருதி சுசுகி ஃபேமிலியோட ஹிட்டட் மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலேனோ. எல்லோரும் இன்றைக்கி ஷிஃப்ட் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பலேனோவும் லைக் பண்ணுறீங்க. இட்ஸ் வந்து 2022 மாடல் இல்லைங்க. ப்ளஸ் வந்து ஃபேஸ் லிஃப்டட் எடிஷனில் வந்திருக்கு. ஃப்ரண்ட் கிரில்லு பலேனோவில் 2 ஷேப் இருக்குது. இட்ஸ் வந்து அப்கிரேடட் எடிஷனுங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2022 மாடலுக்கு வெறும் 22,000ங்கிறது இட்ஸ் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ஹிஸ்ட்ரியோடு இருக்குது. ப்ளஸ் வந்து டிசம்பர் மட்டும் வந்துட்டு 25 மட்டும் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது. ஸோ 7,50,000ங்கிறது இவங்களோட ஆஸ்கிங் ப்ரைஸு. கிளைண்ட் நல்லா வெஹிக்கிள் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பாடி லைன் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப லேட்டஸ்ட்டான இயர், ரொம்ப கம்மியான கிலோமீட்டரில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கான காருங்க, எடுத்துக்கோங்க. ப்ரைஸ் வந்துட்டு ஆஸ் ஐ செட் பிஃபோர் வெறும் 7.5 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. இதை வந்து இனிஷியல் வந்து நீங்கள் வந்து 10% பண்ணால் போதும். 90% மட்டும் லோனும் பண்ணி கொடுக்குறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரொஃபைல். நாங்களே புஷ் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். 5 வருஷம் மட்டும் லோனும் பண்ணலாம். ஸோ ரேப்பிடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேப்பிடு. இது வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். 2017 மாடலில் ஷேப் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒயிட் கலரு வந்து பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் பாடி லைனுங்க, லேட்டஸ்ட் எடிஷனு. ஸோ கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் 333ங்கிறது ஃபேன்சி நம்பராகவும் இருக்குது. இட்ஸ் அன் ஆம்பிஷனில் ஆப்ஷனல் வேரியண்ட்டுங்கிறனால உங்களுக்கு அலாய் ஏர் பேக்ஸு, ஏபிஎஸ் பிரேக்கிங்கு, இபிடி சிஸ்டம்ஸு, சைட் மிரர், ORVM இண்டிகேட்டர்ஸு, ப்ளஸ் வந்து இன்டீரியர் வந்து டியூவல் டோன் பீச் அண்டு பிளாக் கலரில் வந்திருக்கு. ப்ளஸ் ரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் வந்து ரிவர்ஸ் சென்சார்ஸு ப்ளஸ் வந்துட்டு ரூஃப் வந்து பிளாக் டார்க் ரூஃபு ப்ளஸ் வந்துட்டு டிஃபாகர்ஸ், இது மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்திருக்கு. இட்ஸ் பெட்ரோல் எடிஷனுங்க. வெஹிக்கிள் பர்சன்டேஜ் டயர்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி எக்ஸலண்ட்டான பாடி லைனு. இதுக்கும் கோயம்புத்தூர் நம்பர் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இயர் அக்டோபர் மட்டும் இன்சூரன்ஸும் இருக்குது. இவங்களோட கிளைண்ட்டோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,90,000 கேட்டிருக்காரு. டேரக்ட் கிளைண்ட்டோடது. கிளைண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளான டைப்பு. நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் முடிஞ்சிடும். இட்ஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ் டூ. ஸோ மிஸ் பண்ணாமல் கிராப் பண்ணிக்கோங்க. இதுக்குமே 90% மட்டும் லோன் நாங்கள் பண்ணித்தரோம்.
இனோவா பார்த்தீங்கன்னா 2011 மாடலுங்க, 2.5 லிட்டர் விங்க. ஆக்சுவலி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பருங்க. வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. டாப் அண்ட் மாடல் விங்க, டியூவல் ஏர்பேக், ஏபிஎஸ், இன்டிகிரேட்டட் டிவைஸ் எல்லாமே வந்துடும். க்ரோம் ஃபிட்டிங்ஸ் அடிஷ்னலாக போட்டிருக்கிறாங்க. ஈவன் தோ வந்து வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்டிக்கர்ஸு, அந்த கிளாடிங் ஸ்டிக்கர்ஸு ப்ளஸ் வந்துட்டு சன் வைசர்ஸ் எல்லாமே அடிஷ்னலாக போட்டிருக்கிறாங்க. வெஹிக்கிள் ரியர் வந்து பார்த்தீங்கன்னா டீஃபாகரு, வைப்பர்ஸு, ரியர் சென்சார் ப்ளஸ் கேம்ஸு எல்லாமே வந்துடுது வெஹிக்கிளில். ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவோட வருது, ப்ளஸ் ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸு, ப்ளஸ் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ரூம் லைட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஆம்பியன்ட் லைட் சூப்பராக இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆம்பியன்ஸே இன்டீரியர் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. 2011 வெர்ஷன் மாதிரியே இருக்காது. வண்டி ஜஸ்ட் வந்து 5 இயர்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. எக்ஸலண்ட்டான இன்டீரியர். ஸோ இட்ஸ் அ 7 சீட்டர் வெஹிக்கிளுங்க. சென்டர் கேபிட்டல் சீட்ஸ் வந்துடும். ப்ளஸ் வந்து இனோவா 2011க்கு செகண்ட் ஓனருக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 940 தான் போட்டிருக்கிறோம். ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா லோக்கல் கஸ்டமராக இருக்காங்க, நல்ல ப்ரொஃபைல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 50% ஆஃப் லோன் வந்து லோக்கல் ஃபினான்ஸே வாங்கி கொடுக்க முடியும். வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 9,40,000 கேட்குது. நெகோஷியபிள் தான், பேசிக்கலாம். எப்படியோ ஒரு வழியாக ஸ்டாக்கெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. இன்னும் அப்படியே பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணுன்னா நாளைக்கு ஆயிடும். அதனால் நான் சொன்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ உங்களால் ஒரு வீடியோனாலே கவர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதனால் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் லைவில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அந்த கரெக்டாக டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வண்டி டெலிவரிக்கு ரெடியாக இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்குற மாதிரியே இன்றைக்கும் வந்து ஃபுல் செட்டப்போடு ரெடியாக இருக்குது டெலிவரிக்கு. கஸ்டமர் மட்டும் தான் வந்தால் போதும். இப்போது ரைட்டு, கஸ்டமர் உள்ள பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் சினாரியோஸில் எந்த வித காம்பன்சேஷன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு லேகும் இல்லாமல் எங்களுக்கான முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான நியூ ஷோரூம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு வண்டிக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சின்ன வண்டி பெரிய வண்டி இல்லாமல் எல்லாமே கொடுத்துருக்கோம். இட்ஸ் அ டாட்சன் ரெடிகோ மாடல் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.2 lakhs தான் முடிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கான ஆம்பியன்ஸு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஷோரூம் லுக்கில் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க, சென்னையில் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ப்ரீ ஓன்டு கார்ஸுக்கு கொடுக்குறாங்க. அது ப்ரீமியம் கார்ஸ் அந்த மாதிரி எலைட் பீப்புளுக்கு அவங்களுக்கு தருவாங்க. above 50 lakhs 6 lakhs அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபர் பண்ணுவாங்க. பட் இந்த ப்ரைஸிங்கில் இந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து கார்ஸ் அண்ட் கார்ஸ் தவிர நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ இது ஒரு நல்ல சைன். டெலிவரி எடுக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்போடு இருப்பாங்க.